முன்னொரு காலத்தில் கடினமாக உழைக்கும் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய தொழில் பெரும் நஷ்டத்தில் இருந்தது. அதனால் அவர் மிகவும் தனிமையாகவும் கவலையாகவும் உணர்ந்தார். அவர் எங்கு பார்த்தாலும் தன் தொழிலில் நஷ்டமடைந்த கடன் என்ற அடையாளங்களே அவருக்குத் தெரிந்தன. தனது கடன்களை எப்படி அடைப்பது என்று அவருக்குத் தெரியவில்லை. அவர் விற்ற பொருட்களுக்கு இன்னும் பல இடங்களிலிருந்து வரவேண்டிய பணம் வரவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். நான் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்ப ஆரம்பித்தார். ஐயோ, நான் இந்த கடனை எல்லாம் எப்படி திருப்பி தரப்போறனோ எனக்கு தெரியலையே. அதே நேரத்தில் அவருக்கு கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் அவரை வந்து கேட்க ஆரம்பித்தார்கள். தயவு செய்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் கண்டிப்பா உங்களோட பணத்தை எல்லாம் சீக்கிரமே தந்துடுறேன். இப்படி சொன்னதும் பணம் கொடுத்தவர்கள் எல்லோரும் சரி, இந்த ஒருமுறை பார்க்கலாம் என்று அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்கள். அதே நேரத்தில் இயந்திரங்களை இயக்குவதற்கு பணம் இல்லாததால் அவருடைய தொழிலாளர்களும் வேலையை நிறுத்த வேண்டியிருந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவர் நினைத்தார். நான் ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டேனோ என்று தனக்குள் மெதுவாக கூறிக்கொண்டார். கனத்த இதயத்துடன் எங்கு செல்வது என்று தெரியாமல் அவர் வெளியே நடந்தார். அவர் தனது கவலைகளைப் பற்றி யோசிக்க என்ன செய்வதென்று தெரியாமல் பக்கத்தில் இருக்கும் பூங்காவில் ஒரு அமைதியான இடத்தைக் கண்டுபிடித்து உட்கார்ந்திருந்தார். உலகம் இயங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் அவர் மட்டும் ஒரு சோகமான கனவில் சிக்கிக் கொண்டது போல உணர்ந்தார். அதே நேரத்தில் அங்கே திடீரென்று ஒரு முதியவர் அங்கு வந்தார். அவர் மிகவும் அறிவாளியாகவும் கனிவானவராகவும் தோன்றினார். தம்பி, ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்கீங்க? வணக்கம் தாத்தா, நான் உங்களை கவனிக்கவில்லை. நான் பெரிய சிக்கலில் இருக்கிறேன் தாத்தா. என் தொழில் நஷ்டமடைந்து விட்டது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாத தம்பி, உனக்கு என்னால எப்படி உதவ முடியும்னு பாக்குறேன். அந்த முதியவர் ஒரு சிறிய புத்தகத்தை எடுத்தார். அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான மந்திர திறவுகள் போல இருந்தது. அவர் ஒரு மிகப்பெரிய தொகையை அதில் எழுதினார். அதில் நிறைய சைபர்கள் இருந்தன. ஒரு விரைவான கையெழுத்துடன் அவர் அந்த செக்கை எழுதி முடித்தார். தம்பி, இதை வைத்துக்கொள். உன்னுடைய கனவுகளை நனவாக்க இதை பயன்படுத்திக்கொள். இன்னைய இருந்து சரியா ஒரு வருஷம் கழிச்சு இதே இடத்துல என்ன சந்திச்சு இந்த பணத்தை இன்னைக்கு திருப்பி கொடுத்தா மட்டும் போதும். என்ன தம்பி, நான் சொல்றது புரிஞ்சுதா? அவன் என்ன நடந்தது என்று யோசிப்பதற்குள் அந்த மர்மமான முதியவர் அந்த செக்கை அவன் கையில் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நடந்து சென்று மறைந்தார். இது உண்மையா? இல்ல நான் கனவுல ஏதாவது இருக்கிறனா? அவன் அந்த முதியவர் கொடுத்த செக்கில் அந்த பெயரை பார்த்தான். அது அந்த நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரின் பெயர். நில்லுங்க தாத்தா, நில்லுங்க. அடக்கடவுளே, இது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரரோட செக்காச்சே. ஆனால் அந்த முதியவர் அதற்குள் சென்று விட்டார் என்பதை அவன் அறியவில்லை. ஓ, நான் நல்ல வேளை இந்த கடன் பிரச்சனையில இருந்து இந்த பணத்தை யூஸ் பண்ணி என்னோட கடன் பிரச்சனையில இருந்து தப்பிச்சுடுவேன். அந்த முதியவர் கொடுத்த அந்த செக்கை பார்த்ததும் அவனுக்குள் திடீரென்று தன்னால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் வந்தது. அதே நேரத்தில் அவன் மனதில் இப்படி செய்யலாம் என்று தோன்றியது. நான் இந்த பணத்தை இப்போதே பயன்படுத்த மாட்டேன். முதல்ல நான் என்னோட பிரச்சனைகளை நானே சரி செய்ய முயற்சி பண்ண போறேன். அப்படி என்னால சரி பண்ண முடியாதப்ப இந்த பணத்தை அந்த நேரத்துல மட்டும்தான் நான் பயன்படுத்த போறேன் என்று அவனுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை முளைக்க ஆரம்பித்தது. அதை செயல்படுத்த அவன் அந்த செக்கை பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்தான். அது தன்னுடன் தான் இருக்கிறது என்ற எண்ணமே அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. அந்த தைரியத்தின் வெளிப்பாடாய் அவன் தனக்கு ஏற்பட்டிருக்கும் கடனையெல்லாம் என்னால் சரி செய்ய முடியும் என்ற ஒரு மனதைரியத்தை வளர்த்துக்கொள்ள உதவியாக இருந்தது. அவனுக்கு பணம் தர வேண்டியவர்களையெல்லாம் பார்த்து, எனக்கு சேர வேண்டிய பணத்தை இன்றே கொடுத்து விடுங்கள், நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய உள்ளன என்று கேட்டு பணத்தை வாங்க ஆரம்பித்தான். அவனுக்கு பணம் தர வேண்டியவர்கள் ஒவ்வொருவரும் அவனுடைய பணத்தை திருப்பித் தர ஆரம்பித்தார்கள். அதனால் மீண்டும் அவனிடம் பணம் சேரத் தொடங்கியது. இப்போது அவனுடைய மனம் லேசானது. ஒரு வழியாக நான் எல்லா கடன்களையும் அடைத்து விட்டேன். எந்த பிரச்சனையிலிருந்தும் நானே சரி செய்து சாதித்து விட்டேன் என்று அவனுக்குள்ளேயே நம்பிக்கையை மேலும் வளர்த்துக் கொண்டு ஏற்கனவே பணப்பற்றாக்குறையால் முடங்கிப்போன தன்னுடைய தொழிற்சாலையை மீண்டும் இயக்குவதற்கான வேலையை செய்ய ஆரம்பித்தான். என் அன்பான தொழிலாளர்களே, என்னால் இந்த தொழிற்சாலைக்கு தேவையான வேலையை மீண்டும் தொடங்க முடியும். அதனால் என்னோடு சேர்ந்து இந்த தொழிற்சாலையை மீண்டும் உருவாக்குவோம். வாருங்கள்,
வேலையை தொடங்குவோம். அவன் தனது தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னைப் போலவே கடினமாக உழைக்க விரும்பும் நபர்களை தேர்ந்தெடுத்தான். தொழிற்சாலைக்கு மீண்டும் உயிர் வந்தது. எந்திரங்கள் மிக வேகமாக இயங்கத் தொடங்கின. அவருடைய தொழில் முன்னெப்போதும் போல் இல்லாத வகையில் வேகமாக வளர்ந்தது. அவருக்கு நிறைய லாபம் கிடைத்தது. ஆனால் அந்த முதியவர் கொடுத்த பெரிய செக்கை அவன் இதுவரைக்கும் தொடக்கூட இல்லை. அந்த முதியவர் கொடுத்த பணம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அவனுக்கு இருந்த அனைத்து கடன்களையும் அவனது விடா முயற்சியால் அடைத்து விட்டான். காலம் வேகமாக ஓடியது. அந்த பெரியவர் சொன்ன அதே ஒரு முழு வருடமும் முடிந்துவிட்டது. அந்த மர்மமான நண்பருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் அந்த பயன்படுத்தாத அந்த செக்கை கையில் பிடித்துக்கொண்டு அவர் பொறுமையாக காத்திருந்தார். அந்த பெரியவரிடம் அந்த செக்கை மீண்டும் அவரிடம் கொடுப்பதற்காக. அதேபோல் அந்த முதியவரும் அங்கே வந்தார். ஆனால் அந்த முதியவர் பின்னாலேயே ஒரு நர்ஸ் வந்து அவரை பிடித்துக் கொண்டார். உடனே அந்த தொழிலதிபர், ஏன் இவரை பிடிக்கிறீங்க என்று தொழிலதிபர் கேட்டார். அட, இவர் ஒரு மனநோயாளிங்க. அடிக்கடி தப்பிச்சு வந்துடுவார். ரோட்ல கீழே இருந்த இடத்த ஒரு செக் புக்கு வச்சுக்கிட்டு யாரை பார்த்தாலும் நான் தான் அந்த பணக்காரன்னு சொல்லி அந்த செக் புக்கில் இருந்து செக் எழுதி கொடுக்குறாரு. இவரோட ஒரே தொல்லையா இருக்குங்க. இதை கேட்ட அந்த தொழிலதிபர் மலைத்துப் போனார். ஒட்டுமொத்த பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை மீட்டது பணமே தராத இந்த போலிச் செக்கா என்று வியந்து போனார். உண்மையில் அவருக்கு அன்று தேவைப்பட்டது பணம் அல்ல, என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கையையும் பாசிட்டிவ் எண்ணத்தையும் அந்த செல்லாத காசோலை அன்று அவருக்கு கொடுத்தது. இதுதான் எண்ணங்களின் சக்தி. அளவற்ற பணம் தன்னிடம் இருப்பதாக அவர் நினைத்தார். அதனால் அவர் அந்த பணப்பிரச்சனையில் இருந்து வெற்றி பெற்றார். தன் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த போரிலும் வெற்றி பெறலாம் என்ற உண்மையை உணர்ந்து அவர் நடந்து சென்றார். ஆம், நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கைதான் உங்களுக்கான உலகின் மிகப்பெரிய செல்வம். இதேபோல் நீங்களும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். Welcome to the Ara Stories.